ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து ஒரு ஆப் பற்றின ரிவ்யூ. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூடியூபோட லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வியூஸ் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் ஃபேஸ்புக்கோடைய ஃபாலோவர்ஸ், ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய் நீங்கள் உங்களுடைய ஃபாலோவர்ஸ், லைக்ஸ் எல்லாமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் இது வந்து உங்களுக்கான பெய்டு வெர்ஷன் தான். ஸோ இது ஃப்ரீ வெர்ஷன்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஆப்போடைய கம்பெனிலேயே இன்னொரு ஆப் பார்த்தீங்கன்னா இதோடைய மேக் மணி ஆப்பு. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்னும் பண்ண முடியும். இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து அதில் போய் ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை பே பண்ணி உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு ஆப்பில் வந்து நீங்கள் அந்த ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு போய் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். அது மாதிரி ஒரு ஃபேஸ்புக் போய் லைக் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கான ஏர்னிங்ஸும் ஜென்ரேட் பண்ண முடியும். இதுதான் வந்து இந்த ஆப்பு. ஸோ Zareklamy மணி மேக்கிங் ஆப் இது. ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஒரு ஈஸியானது. ஜஸ்ட் வந்து ஃபேஸ்புக் லைக் பண்ணுறது, யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறது, இந்த மாதிரி இது மூலியம் ஏர்ன் பண்ணலாம். இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லேயே ஃபஸ்ட்டில் பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ப்ரௌசிங் வெப்சைட்ஸு, லீவிங், சோஷியல் மீடியா, ரிவ்யூவை கொடுக்குறது, சர்வேஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட ஆப் தான் இதே மாதிரி Zareklamy ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஆப்பு. இதில் வந்து நீங்கள் உங்களுடைய அமௌண்ட் வந்து பே பண்ணி அது வழியாக நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். அது வந்து இந்த மாதிரி அவங்க ஏர்ன் பண்ண வரவங்க வந்து உங்களுக்கான லைக்ஸை கொடுத்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அதுக்கான லைக்ஸ், ஃபாலோவர்ஸ், யூடியூப்போட வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது மாதிரி எந்த ஒரு சோஷியல் மீடியாவுக்குமே நீங்கள் இதுக்கான ஒரு உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த வகையிலும் ஒரு ஸ்கேமிங்கான ஆப் கிடையாது. இது வரைக்கும் ஒரு இது பார்த்திங்கன்னா 50,000 பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதில் 4.7% ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இந்த ஏர்னிங் ஆப்புக்கும் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் யூசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. 4.7 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்குது. இப்போ வந்து உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணி. இந்த ஏர்னிங் ஆப்புக்கான வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து சைன் அப் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ சைன் அப் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் யூஸ் பண்ணி பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் அண்ட் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு டேரெக்டாக நீங்கள் சைன் அப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா சைன்இன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கூகுள், மைக்ரோசாஃப்ட், இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ நான் சைன்இன் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அப்படி வரும்போது என்ன கேட்குன்னா உங்களுடைய லாங்குவேஜ் என்ன, ஸோ அதோட என்ன சோஷியல் மீடியா அக்கௌண்ட் நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க, அது எந்த கண்ட்ரியில் ப்ரொமோட் பண்ணணும், என்ன ஏஜுக்குள்ளே ப்ரொமோட் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அடுத்து நீங்கள் யூடியூப் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூடியூப் சேனலோட யூஆர்எல் கேட்டிருப்பாங்க. இன்ஸ்டாகிராம் அப்படின்னா அதோட யூசர் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. ஸோ உள்ளே வந்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் உள்ளே வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வேணும் அந்த சைட் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா ஓவர்வியூ, அட்வர்டைஸ், ஆட் மேனேஜ்மெண்ட், பில்லிங், அனலிட்டிக்ஸ், செட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் அட்வர்டைஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூவாக நீங்கள் எதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்களா, அதாவது உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை புதுசாக எதாவது ப்ரொமோட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். இதில் இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், ரெடிட், பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் இந்த மாதிரி நிறையாலாம் இருக்குது. இதில் வந்து உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்களோ, உங்களுடைய ஃபைவர் அக்கௌண்ட், ஃப்ரீலான்சர் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னாலும் அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டுக்கான விசிட்டர்ஸ் வேணுமா, வெப்சைட்டுக்கான கமெண்ட்டு, நியூஸ் லெட்டர், சர்வீஸ் இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் போனால் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வேணுமா, போஸ்ட்டுக்கான லைக் வேணுமா, வீடியோக்கான வியூஸ், வீடியோக்கான லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ், லைவ்க்கான வியூவர்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபாலோவர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும். இதில் எந்த ஜெண்டர் அப்படின்னு கேட்கும். ஸோ என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத கொடுத்துங்க. மேல் வேணுமா, ஃபீமேல் வேணுமா, ஸோ எந்த ஜெண்டருக்கானவங்க வந்து உங்களை அக்கௌண்ட்டில் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ எந்த ஏஜ் குரூப்புக்குள்ளேன்னு கேட்கும். இப்போ 13 to ஏஜ், அடுத்து எந்த ஏஜுக்குள்ளே அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஏஜ் டு மினிமம் ஏஜ் வந்து 13, அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு இதை லைக் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ இங்கிலீஷ் அப்படின்னா கேட்கும். ஸோ தமிழ் வந்து ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கல. ஸோ வந்து நீங்கள் இங்கிலீஷ் தான் இதில் செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் நீங்கள் செலக்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆல் லாங்குவேஜ் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் மட்டும் அப்படின்னா ஆல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஆல் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அந்த மாதிரி கேட்டிருக்கும். உங்கள் கேட்டகரி வைஸாக அவங்களுக்கு வந்து பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட்டாக, டிசைனாக இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் எது அப்படிங்கிறத பார்த்து அந்த இன்ட்ரெஸ்டான பீப்புளை பொறுத்து இவங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸ்கூலாக, காலேஜாக அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் நீங்கள். அதுக்கடுத்து எந்த கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு அது ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஸோ என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த கண்ட்ரியில் மட்டும்தான் அவங்க வந்து இதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அடுத்து சிட்டிஸ் அதெல்லாம் கொடுக்கலாம், ஸ்டேட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து இந்த இன்ஸ்டாகிராமுக்கான யூசர் நேம் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த யூசர் நேம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து அதோடைய ரேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ஒரு ஃபாலோவர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 0.03 உங்களுக்கு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காமே உங்களுக்கு அது மினிமம் பே பண்ண முடியாது. மினிமம் அமௌண்ட் வந்து ஒரு இதுக்கு வந்து $0.03 வந்து பே பண்ணணும். அடுத்து அந்த ப்ரொஃபைலுடைய டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த அக்கௌண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எழுதணும். என்ன அக்கௌண்ட்டு, என்ன கேட்டகரியில் ரிலேட்டானது, எதை பற்றி நீங்கள் அதில் போஸ்ட்டு போடுவீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் அதில் எழுதணும். அடுத்து ஷெட்யூல் அப்படின்னு இருக்கும். ஷெட்யூலில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு தேவை, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் தேவை அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ டிசபிள் இருக்குது, அதை வந்து எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி எத்தனை ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும். டெய்லி இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் இப்போ எதாச்சும் ஃபுல்லாக பண்ணலாம், இந்த மாதிரி நான் சும்மா அதை கொடுத்துக்கிறேன். ஸோ அதை கொடுத்து முடிச்சதும் ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி அடுத்த பேஜுக்குள்ளே போகும். இந்த பேஜில் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். இதில் வந்து எவ்வளோ நீங்கள் டோட்டல் பே பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு இதுக்கு வந்து உங்களுக்கு $0.03 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் உங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். இது வந்து உங்களுக்கு $US தான் இருக்கும். $10 அப்படின்னு இருக்கும். $1 அப்படிங்கிறது ₹75 உங்களுக்கு வரும். அந்த ரேஞ்சில் உங்களுக்கு மாறும். அடுத்து நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி பண்ணுறீங்களா, அமேசான் பேவா, பேபால், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதை யூஸ் பண்ணி நீங்கள் பேபால் அப்படின்னா பேபால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா கண்டினியூ வித் பேபால் இருக்கும். இல்லை அப்படின்னா அமேசான் பே அப்படின்னா கண்டினியூ வித் அமேசான் பே இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கண்டினியூ வித் அமேசான் பே கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க. ஸோ பே பண்ணி முடிச்சது நீங்கள் வெளியே வந்து ஓவர்வியூவில் போய் பார்க்கலாம். அந்த ஓவர்வியூவில் வந்து உங்களுக்கான அந்த நீங்கள் இது வரைக்கும் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறது வந்து எவ்வளோ இது வந்து ஆட் கம்பெனி வந்து உங்களுக்கு இடத்துல நடக்கும். ஸோ இந்த ஆட் கம்பெனியில் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அதை அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு அனலிட்டிக்ஸ் ஃபுல்லாக ஷோ ஆகுது இந்த இடத்துல. ஸோ நீங்கள் பில்லிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். அதே மாதிரி அனலிட்டிக்ஸ் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் மொத்தம் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு, டோட்டல் ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம 100 ஃபாலோவர்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எவ்வளோ ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறதும் எவ்வளோ பேர் வியூ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் காமிக்கும். மொபைல், லேப்டாப்ஸ் எவ்வளோ என்னென்ன கண்ட்ரியில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம இந்தியா தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்தியாவுக்குள்ளே தான் எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்பாங்க. டோட்டல் காஸ்ட் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், இது வரைக்கும் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்து கூப்பன்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் இருக்கும். அந்த கூப்பன்ஸ் அண்ட் ப்ரொமோஷனில் வந்து ஏதாவது கூப்பன் கோடு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆஃபரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த ஆட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் வந்து அந்த ஆல்ரெடி கொடுத்த ஆடு வந்து நீங்கள் எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல எடிட் பண்ணிக்கலாம். யூசர் நேம் எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அடுத்து வந்து ப்ரைஸ் எதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக வந்து உங்களுக்கான சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எதாக இருந்தாலும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஆக்ஷன்ஸில் போய் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்க்கான ஆப்ஷன் கிடையாது. அதில் வந்து உங்களுக்கு வெப்சைட் ப்ரமோட் அண்ட் யூடியூப் வீடியோ ப்ரமோட் பண்ணுறது தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு சோஷியல் மீடியா ப்ரமோட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு அது ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு யூஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை செலவு பண்ணி நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பில்லிங்க்கான அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருக்கணும். இந்த அட்ரஸை வந்து ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்லப் பண்ணி கரன்சி என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத ஃபுல்லாக கொடுத்து வச்சுருங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ப்ரமோட் பண்ணலாம். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த வகையான டிஃபிகல்ட் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ஆப் இதே மாதிரி இதோடைய கம்பெனியோட இன்னொரு ஆப்பில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறனால பண்ணலாம். அதில் போய் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுற மூலியமாகவும் ஃபேஸ்புக்கை வந்து ஒரு பேஜ் லைக் பண்ணலாம், யூடியூப் வீடியோ பார்க்கலாம், யூடியூப் வீடியோ லைக் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லேயும் அதை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அப்படி ஏர்ன் பண்ண நினச்சிங்க அப்படின்னாலும் அந்த வீடியோ போய் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வகையில் ஸ்கேமிங் எல்லாம் கிடையாது. ஸோ ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டார் ரேட்டிங்ஸே ரொம்ப நல்லா இருக்கும். 2 ஆப்பே பார்த்தீங்கன்னா 4.7 ப்ளஸ் ரேட்டிங்கில் இருக்குது. நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ரிவ்யூஸ் வேணால் போய் கூகுளில் படிச்சு பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போட்டு நிறைய வீடியோஸ்க்கு வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.